Stay tuned for more messages at Living Help channel. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். मैं धीरज से यहोवा की बाट जोहता रहा और उसने मेरी ओर झुककर मेरी दोगाई सुनी. हालेलुया, हालेलुया. परमेश्वर के नाम की महिमा हो. वो हमारा परमेश्वर हमारी दोहाई को सुनने वाला परमेश्वर है. நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை ஒன்று சேர்ந்து நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். जो परमेश्वर हमारी दुहाई को सुनते हैं उस महान परमेश्वर की ओर अपनी स्तुति को हम करें, अपनी महिमा को हम करें, ताकि परमेश्वर के नाम की महिमा हमारे जीवन में से होने पाए. आमीन, हालेलुया, हालेलुया. तूने
श्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தம்மை விடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது.
இயேசு கிறிஸ்து மாறாகிருமை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்து மாறாகிருமை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அவருடைய மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், மனிதன் மாறலாம், எல்லாமே மாறினாலும் மாறாத ஒரு நேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த மாறாத நேசரை வாழ்த்தி வரவேற்போம். அந்த மாறாத நேசருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேलूया। प्रभु यीशु मसीह के बारे में वचन में लिखा है इब्रानी 13 का 8वें आयत में, प्रभु यीशु मसीह कल और आज और हमेशा के लिए वो एक सा है। आमीन, हालेलुया, हालेलुया। प्रभु के प्रिय लोगों, वो जो कभी नहीं बदलता, उस महान परमेश्वर की अनुग्रह को पाने के लिए क्या हम मिलकर उस महान परमेश्वर की स्तुति करें, महिमा करें क्या? धन्य धन्य यीशु नाम, स्तुति के योग्य यीशु नाम, हर एक जुबान गाएगी यीशु पवित्र है। धन्य धन्य यीशु नाम, पवित्र है। ओ यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है। यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है। ओ हालेलुया, आमीन, हालेलुया, हालेलुया, आमीन, हालेलुया, आमीन। मेरे पापों को धो दिया परमेश्वर का निर्दोष मेमना, हर एक जुबान ये गाएगी यीशु पवित्र है। यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है। यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है। हालेलुया, आमीन, हालेलुया, यीशु पवित्र है,
यीशु पवित्र है। हालेलुया आमीन, हालेलुया आमीन, हालेलुया आमीन, हालेलुया आमीन। यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है, यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है। ओ हालेलुया आमीन, हालेलुया आमीन, Hallelujah. आमीन, हालेलुया आमीन। हालेलुया, 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 हालेलुया आमीन। यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है, यीशु पवित्र है, मेरा यीशु पवित्र है। हो हालेलुया आमीन, हालेलुया आमीन, हालेलुया आमीन, हालेलुया आमीन। हालेलुया, 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 हालेलुया। पवित्र 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 सेनाओं की यहोवा पवित्र है। हालेलुया, हालेलुया। उसकी स्तुति गाते रहे, उसका गुणगान हम गाते रहे। हालेलुया, हालेलुया, क्योंकि वो पवित्र परमेश्वर है। हालेलुया, वही हमारा सृजनहार, वही हमारा धारणहार है। हालेलुया, हालेलुया, हालेलुया। Oh, we bless you, Jesus. We exalt you, Lord. कितना महान तू परमेश्वर, कितना महान है। How great you are, O God. We just lift up your name. நீர் எத்துணை பெரியவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். How great is our God. Sing with me, how great Is our God, and all will sing, how great, great is our God. How great Yes, let's all sing is our together. God. Amen. Sing with me, how great is our God, and all will sing, how great is our God. Our God is greater, our God is stronger, God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God is greater, our God is stronger, God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God
sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, 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 how great thou art. Presenza ove Prabhu Yesu ki kita makan presenza ove Prabhu Yesu ki kita makan kita makan kita makan kita makan kita makan. Haleluya, 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 haleluya. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank for the you, cross. Thank you for your Jesus. love. Thank you for your nail-pierced hands, Father. Thank you, Jesus. We praise you. धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु, धन्यवाद यीशु. धन्यवाद, धन्यवाद राज. Bless the Lord, O my soul.
Lord, oh my soul. Oh my soul, I worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Bless the Lord, oh my soul. Oh my soul, I worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, கர்த்தரை துதி. முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. என் ஆத்துமாவே, கர்த்தரை துதி. முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே. Tu sado कहता रहे वाही धन्य है गहराई से आराधना उस पवित्र की करे. मेरा मन तुझसे कहता रहे धन्य है दिल की गहराई से आराधना उस पवित्र की करे. उस पवित्र की करे. उस पवित्र की करे. हाँ खुदावन, मेरा मन सदा तेरी स्तुति करते रहे, तेरी गुणगान गाते रहे खुदावन. जब तक मेरी जिंदगी तब तक खुदावन मैं तेरी स्तुति करती रहूं खुदावन. हालेलुया, तेरी महिमा गाती रहूं. प्रभु यही सौभाग्य हमें दे. हम हर एक को ऐसे सौभाग्य दे खुदावन. हालेलூயா, ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் மூச்சு உள்ளவரை, எங்கள் ஜீவன் இருக்கும் வரை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மையே தொழுது கொள்ள உதவி செய்வீராக. ஹalleluya, ஹalleluya. எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். हमें आशीष कर और अगुवाई कर खुदावन, ताकि तेरे वचन को सुने और उसके अनुसार हम करने वाले बने खुदावन. आदर, महिमा, जलाल तुझे देते हैं. हमारे उद्धारकर्ता, हमारे सृजनगार, हमारे लिए जल्द आने वाला है, यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. आमीन, आमीन, आमीन. हालेलुया. நீ ஆஃப் நீ பாடவே இல்லை. ஆண்டவர் ரட்சகர் இயேசு நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबों को आशीषित करें. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. यहोवा का अनुग्रह हमेशा के लिए है. ஆமென். आमीन. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ें. கொலோசியர் 1வது அதிகாரம்
कुलोसियों की पत्री पहला अध्याय அதுல 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20वीं आयत को हम पढ़ें। கொலோசியர் 1:20. कुलोसियों की पत्री 20वीं अध्याय। அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. कुलोसियों की पत्री पहला अध्याय 20वीं आयत को हम पढ़ें। और उसके क्रूस पर बहे हुए लहू के द्वारा मेल मिलाप करके सब वस्तुओं का उसी के द्वारा से अपने साथ मेल कर ले, चाहे वे पृथ्वी पर की हो चाहे स्वर्ग में की। சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக क्रूस की लहू के द्वारा சமாதானத்தை உண்டாக்கி मेल मिलाप करके யாருக்கு? किसको? பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும், स्वर्ग और पृथ्वी। ஆமென் आमेन। சமாதானம் உண்டாவதாக। मेल मिलाप அவர் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். यहोवा परमेश्वर शांति के लिए आपको और मुझको मेल मिलाप करे हैं। அதுவே அவருக்கு பிரியமாய் இருந்ததாம். वही उनका इच्छा भी है। ஒப்புரவாகுதல் குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். आज हम मेल मिलाप के बारे में देखना चाहते हैं। நாம் அனைவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும், அதுதான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. परमेश्वर की इच्छा यही है कि हम सबके साथ शांति पूर्वक रहें। நாம் ஆண்டவரோடும் சமாதானமாய் அன்பாய் இருக்கணும். हमें परमेश्वर के साथ भी प्यार से शांति से रहना है। அதே போல எல்லா மனிதர்களோடும் நாம் அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். वैसे ही हम सारे लोगों के साथ भी शांति से हमें रहना चाहिए। அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமா என்று சொல்லி ஆண்டவரை மட்டும் நம்ம பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறோம். हम हमेशा प्यार करूंगा और ज्यादा तुझसे करके परमेश्वर के और गीत तो गाते हैं। ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களையோ குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களையோ நம்ம கண்டு கொள்வதே இல்லை. लेकिन हमें पड़ोसी के या अपने परिवार के लोगों तक हम कुछ ध्यान नहीं देते हैं। ஆண்டவருக்கும் நாம் பிரியமா இருக்கணும். हमें परमेश्वर से भी प्रसन्न होना चाहिए। இந்த உலக ஜனங்களையும் நம்ம கொஞ்சம் நேசிக்கணும், பார்க்கணும், அவருடைய காரியங்களை தேவைகளை சந்திக்க வேண்டும். इस संसार के लोगों के साथ भी हमें प्यार के साथ हमें व्यवहार करना चाहिए। ஒப்புரவாகுதல், मेल मिलाप। ஆமென் आमीन। அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்து போயிருக்கிறார். इस मेल मिलाप की सेवकाई को प्रभु यीशु ने क्रूस पे उन्होंने पूरा कर गए हैं। வேதத்துல விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒப்புரவாகுதலுடைய சத்தியம் ரொம்ப அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறது. बाइबल में हम देखा जाए और विशेष के लिए नया नियम में इस मेल मिलाप के बारे में ज्यादा बातें को हम देख सकते हैं। ஒப்புரவாகுதல் இல்லாம கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழவே முடியாது. बिना मेल मिलाप हम मसीह के साथ जी नहीं सकते। ஒப்புரவாகுதல் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. बिना मेल मिलाप हम सेवकाई नहीं कर सकते। ஆமென்। आमीन। ஒரு சில காரியங்களை பார்ப்போம் வாருங்கள். कुछ बातों को हम देखें क्या, आइए। முதலாவதாக पहली बात, ஒப்புரவாகுதலும் காணிக்கையும்। मेल मिलाप और दान। காணிக்கை ரொம்ப முக்கியம், दान बहुत ही मुख्य है, தசமபாகம் ரொம்ப முக்கியம். दशमांश मुख्य है, ஆனா அதை காட்டிலும் இன்னொரு முக்கியத்தை இயேசு இங்கே சொல்லுகிறார். लेकिन उससे बढ़कर एक मुख्य बातों को प्रभु यीशु मसीह यहाँ पर बताते हैं। மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல मत्ती 5वें अध्याय में அதுல 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23वीं आयत को हम पढ़ते हैं। மத்தேயு 5:23ல मत्ती 5 का 23। ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில்। इसीलिए यदि तो अपने भेंट वेदी पर लाए और वहां तो स्मरण करें कि तेरी भाई के मन में तेरे लिए कुछ विरोध है। அப்ப அந்த காணிக்கையை அங்க வைத்து விட்டு முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று இயேசு சொல்லுகிறார். फिर यीशु मसीह यहाँ पर कहते हैं तो अपनी भेंट वही वेदी के सामने छोड़ दे और जाकर पहले अपने भाई से मेल मिलाप कर और तब आकर अपनी भेंट चढ़ा। அப்ப சகோதரன்ட்டு நம்ம பகையோடு செலுத்துகிற காணிக்கை தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது। इसका मतलब जो है अपनी भाई के साथ विरोध रखकर अगर आकर हम प्रभु के उपस्थिति में वेदी में अगर हम भेंट चढ़ाते हैं, ये प्रभु की प्रसन्न नहीं है। லட்ச ரூபாய் கொடுக்கலாம், यदि लाखों रुपया दे क्यों ना हो, பகையோடு கொடுத்துறாதீங்க। और विरोध के साथ प्रभु के लिए नहीं चढ़ाएं, எரிச்சலோடு கொடுத்துறாதீங்க। आप जलन के साथ नहीं दें, ஒப்புரவாகி விட்டு கொடுங்க। मेल मिलाप के साथ आकर आप प्रभु की भेंट चढ़ाएं। பலிபீடம் என்பது वेदी जो है ஆராதனை செலுத்துகிற இடம், आराधना करने वाला स्थान है, தேவனை துதிக்கிற இடம், परमेश्वर की स्तुति का स्थान है, காணிக்கை செலுத்துகிற இடம்,
दान देने वाली स्थान है। அவரோடு முகமுகமாய் பேசுகிற இடம், यहोवा परमेश्वर के साथ रूबरू बातें करने का स्थान है, ஆராதிக்கிற இடம். आराधना का स्थान है। அப்ப இவ்வளவு முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். इतनी बड़ी मुख्य स्थान के पास हम आए हैं तो அதுக்கு முன்பாக நம்முடைய சக உறவோடு ஒப்புரவாகி இருக்கிறோமா? इससे पहले हम अपने सहभाई से हम मेल मिलाप में है क्या? அப்ப இந்த ஆராதனை காட்டிலும் ரொம்ப முக்கியமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது நல்லது. तो हमें आराधना के पहले अपने भाई के साथ मेल मिलाप होकर फिर आकर बेट चढ़ाना हमारे लिए सही है। தேவன் அவர் பிரிவினையை விரும்புகிற தேவன் அல்ல. परमेश्वर कभी भी एक सेपरेशन को या एक लड़ाई को नहीं चाहते हैं। அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். वो शांति का राजकुमार है। உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். प्रभु यीशु मसीह कहते हैं तेरे लिए शांति हो। ஒருத்தரோட முறுமுறுப்போடு, एक दूसरे के साथ एक कुड़कुड़ाने के साथ, பகையோடு, विरोध के साथ, எரிச்சலோடு जलन के साथ தேவனை நம்ம ஒரு நாள் பிரியப்படுத்த முடியாது. परमेश्वर को हम कभी भी प्रसन्न नहीं कर सकते। ஒன்னு யோவான் 4 அதிகாரத்துல पहला यूहन्ना 4 अध्याय में 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20वीं आयत को हम पढ़ते हैं। ஒன்னு யோவான் 4:20ல पहला यूहन्ना की पहला पत्री उसका 20வது வசனம். अध्याय 4 का 20वीं आयत। தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாய் இருக்கிறான். यदि कोई कहे मैं परमेश्वर से प्रेम रखता हूँ और अपने भाई से भय रखें तो वह झूठा है। நம்ம பொய்யே சொல்லல நினைக்கிறோம். हम कहते हैं कि हम बोलते हैं हम तो कभी झूठ नहीं बोलते हैं, இங்க பொய் சொல்றோம். लेकिन यहाँ पर हम झूठ बोलते हैं। நான் இயேசுவை நேசிக்கிறேன், हम कहते हैं कि हम प्रभु से प्यार करते हैं, ஆனா சகோதரனோட கூட பகையா இருக்கிறேன். लेकिन अपने भाई के साथ भय रखता हूँ। பைபிள் அவனுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறாங்க, அவன் பொய்யன். बाइबल में उनका नाम है झूठा। ஆனா கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூற மாட்டீங்கிற, காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவ? क्योंकि जो तू अपने भाई से जिसे अब उसने देखा है प्रेम नहीं रखता तो वह परमेश्वर से भी जिसे उसने नहीं देखा प्रेम नहीं रख सकता। அடுத்த வசனத்துல சொல்றாரு, आगे वचन में कहते हैं தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். उससे हमें ये आज्ञा मिली है कि जो कोई परमेश्वर से प्रेम रखता है वह अपने भाई से भी प्रेम रखे। ஆமென். आमीन। இது கற்பனையா இருக்கிறது. ये आज्ञा है। அப்ப கற்பனைனா நிச்சயமா செஞ்சுதானே ஆகணும். आज्ञा मतलब हमें जरूर उसे करना चाहिए। தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், हम परमेश्वर से प्रेम रखें, உங்கள் சகோதர சகோதரத்திலே அன்பு अपने கூறுங்கள். भाई बहनों से भी प्रेम करें। உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம் अपना என்பதை भाई बहन अपना परिवार बहुत ही मुख्य है, நீங்க ஒரு நாள் மறந்து விடாதீங்க. आप कभी ना भूलें। ஆமென். आमीन। தேவனை பிரியப்படுத்தணுமா? परमेश्वर को आप प्रसन्न करना चाहते हैं क्या? உங்க குடும்பத்தை நேசி. अपने परिवार से प्रेम रखें। எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல इब्रानी 12वीं अध्याय में அதுல 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். 14 आयत को हम पढ़ते हैं। எபிரேயர் 12:14ல इब्रानियों की पत्री 12वीं अध्याय का 14। யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் सबसे मेल मिलाप रखो। நாடுங்கள். அல்லேலூயா. आमीन। யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். सबसे मेल मिलाप रखो, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடும். अपने परिवार सब किसी सबसे। நம்ம சொல்லுவோம் எல்லாத்திலையும் சமாதானம் இருப்பேன், ஆனா அந்த ஒரு சிஸ்டர் மட்டும் எனக்கு முடியவே முடியாது. लेकिन हम कहते हैं कि मैं सबसे शांति से रह सकता हूँ, लेकिन वो जो है ना उन बहन से मुझसे नहीं हो पाता। நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. हमारा परमेश्वर ऐसा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிங்க. अपनी कलीसिया में हर किसी से हम प्रेम रखें, சமாதானமாய் இருங்க. शांति से रहें, அப்பொழுது உங்க காணிக்கையை செலுத்துங்க. तब आकर हम अपना बेट चढ़ाएं, உங்க காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வார். तब तेरी बेट को प्रभु ग्रहण करेंगे। அந்த காணிக்கைக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் திருப்பி நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் उस இருக்கிறார். बेट के लिए कहीं ज्यादा गुना बढ़कर परमेश्वर आपको आशीषित करने वाला है। ஒப்புரவாகுதலும் காணிக்கையும். मेल मिलाप और बेट। இரண்டாவதாக दूसरा ஒப்புரவாகுதலும் எழுப்புதலும். मेल मिलाप और बेदारी। எழுப்புதலுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்ல, बेदारी के लिए हम प्रार्थना करते हैं ना, வாஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம हम எல்லாரும். बहुत चाहते भी हैं ना। நிறைய எழுப்புதல் ஸ்டோரி நம்ம படிச்சிருக்கிறோம். कई बेदारी की कहानियों को हम पढ़ते हैं। நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? हम एक बात कहना चाहते हैं, எங்க சமாதானம் இருக்கிறதோ, जहाँ पर मेल मिलाप है, எங்க ஐக்கியம் இருக்கிறதோ, जहाँ संगति है, அங்கு எழுப்புதல் உண்டாகும். वहाँ पर बेदारी आती है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். लूका रचित सुसमाचार उसकी 15वीं अध्याय का और हम पलटें। நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, हम सब इसे जानते हैं। இளைய மகனை குறித்து. वो छोटा
जो बेटा था उनके बारे में। அவன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டான். वो अपना पिता की घर को छोड़कर चला गया। ஆஸ்தி எல்லாம் செலவழிச்சிட்டு अपना सारा संपत्ति उन्होंने कुकर्म में पूरा खत्म कर लिया। பன்னி மேய்க்கிற இடத்துக்கு வருகிறான். अब जो स्वर की वहां पर उस स्वर पालने वाले जगह पर उन्होंने यहाँ पहुंचा। சாப்பாட்டுக்கு வழி கூட இல்ல. खाने की कोई रास्ता नहीं। அப்ப அவன் மனசுல ஒரு முடிவு எடுக்கறாங்க. तब उन्होंने अपने दिल में एक निर्णय लिया। என்ன முடிவு பண்றான்? कौन सा निर्णय लिया? இப்ப நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். अब मैं उठकर अपने पिता के घर जाऊंगा। என் தகப்பன் வீட்ல போய் நான் என்ன சொல்ல போறேன்னா मैं क्या कहूंगा अपने पिता के साथ? 21 वசனத்தை வாசிப்போம். 21वीं आयत को हम पढ़ेंगे। குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்றார். पुत्र ने उससे कहा, पिताजी मैंने स्वर्ग के विरोध में और तेरी दृष्टि में पाप किया है। அவர் ஒப்புரவாகிறார். எங்க ஒப்புரவாறாரு? वह वहां पर मेल मिलाप हो रहा है। कहां पर? தகப்பன்ட்டையும் ஒப்புரவாகிறார். अपने पिता से भी मेल मिलाप हो रहा है பரலோக தகப்பன்ட்டையும் और ஒப்புரவாகிறார். स्वर्गीय पिता से भी मेल मिलाप हो रहे हैं। இது ரொம்ப முக்கியங்க. ये बहुत ही मुख्य है। ஆண்டவருக்கு விரோதமா நான் எல்லா பாவம் செஞ்சேன், அறிக்கையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டு போறது கிடையாது. जरूर परमेश्वर के विरोध मैंने पाप किया है उसे अंगीकार कर कर छोड़कर जाना नहीं है, इतना ही नहीं है। இங்க உலகத்துல ஒரு தகப்பன் இருக்கிறார் பாத்தீங்களா? इस संसार में भी एक पिता है ना। அவர்கிட்டயும் போய் உங்க அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு கேளுங்க. उनके पास भी जाकर अपने पाप को अंगीकार कर कर हमें क्षमा मांगनी चाहिए। இவன் அதான் செய்யறான். यहाँ पर वो यही करता है। பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணேன். मैंने स्वर्ग के विरोध में भी पाप किया। தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் பண்ணிட்டேன். हे मेरे पिता, तेरे विरोध में भी मैंने पाप किया। அப்படி சொன்ன உடனே என்ன நடக்கு தெரியுங்களா? जैसा उन्होंने ऐसा कहा तो क्या हुआ था? உடனே தகப்பன் என்ன சொல்றாரு? तुरंत उनका पिता ने क्या कहा? இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கப்பா. इनके लिए अच्छे अच्छे वस्त्र पहनाओ, இவனுக்கு மோதிரம் கொடுங்கப்பா. इनकी अंगूठी पहनाओ, இவனுக்கு நல்ல பாதரட்சி கொடுங்கப்பா. पावों में जूतियां पहनाओ உடனே ஒரு கொளுத்த விருந்தை செய்யுங்கப்பா. और तुरंत ही एक बहुत बड़ा फीस्ट बनाओ। தகப்பன் சொல்றாரு எல்லாம் சந்தோஷமா இருப்போம்ங்கறாரு. और कहते हैं कि हम सारे अनंत मनाएंगे। 24 வசனத்துல 24वीं आयत में, என் குமாரனாகிய இவன் மரித்தான், क्योंकि ये मेरा पुत्र था वो मर गया था திரும்பவும் உயிர்ப்பித்தான், फिर जी गया है, காணாமற் போனான், वो खो गया था திரும்பவும் காணப்பட்டான். अब मिल गया है। அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். वे अनंत करने लगे। தாங்க எழுப்புதல். यही बेदारी है। மரித்தான், உயிர்த்தான், वो मरा था अभी जी गया, காணாமற் போனான், திரும்ப खो கண்டுபிடிக்கப்பட்டான். गया था अब मिल गया है। சந்தோஷப்பட தொடங்கினார்கள். हम अनंत करने लगे। இதுதான் எழுப்புதல். यही बेदारी है। எப்ப எழுப்புதல் வந்துச்சு தெரியுங்களா? कब बेदारी आया है? பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். मैंने स्वर्ग के विरोध में भी पाप किया। தகப்பனே, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். हे पिता, तेरे विरोध में भी मैंने पाप किया। ஒப்புரவாக்குதல். एक मेल मिलाप। ஹalleluya. हालेलुया। ஒப்புரவாக்குதல். एक मेल मिलाप। ஒப்புரவாகிட்டீங்கன்னா अगर आप मेल मिलाप हो जाएंगे तो நடக்காதவனும் அங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவான். वहां पर जो नहीं चलता है वो भी उठकर चलेगा। மரித்தவனும் உயிர் பெற்று जो எழும்பக்கூடியவனாய். मरा हुआ भी जी जाता है। பேதுரு யோவானும் ஜெபிக்கும்படியா வராங்க. पतरस और यूहन्ना ने प्रार्थना करने के लिए मंदिर की आ गए। அங்க ஜெப நேரத்துக்கு வருகிறார்கள். प्रार्थना के समय पर उन्हें मंदिर की ओर आया। தேவ ஆலயத்துக்கு என்டர் பண்ணுவதற்கு முன்பாகவே मंदिर के एंटर करने से पहले ही தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒருத்தன் பிச்சை கேட்கறான். माँ के कोख में से जो जन्म होने से वो जो लंगड़ा था वो व्यक्ति वहां पर भीख मांग रहा था। இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறார்கள். यहाँ पर ये दोनों ने मिलकर जा रहे हैं। பரலோகமே பாக்குது. स्वर्ग देख रही है। சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் போது हम सुसमाचारों में पढ़ते हैं तो பேதுரு யோவானும் ரொம்ப கேப்ல வந்துட்டு இருந்தாங்க. पतरस और यूहन्ना दोनों के बीच बहुत अंतर होती है। ஆனா இங்க பெந்தேகோஸ்துக்கு பிறகு लेकिन पेंतकोस्त के दिन के बाद, ஆவியானோட அபிஷேகத்தை பெற்ற பிறகு पवित्र आत्मा के अभिषेक को पाने के बाद இருவரும் ஒப்புரவாகிட்டார்கள். अब दोनों मेल मिलाप हो गए। இருவரும் ஜெபிக்கும்படியாய் போகிறார்கள். दोनों प्रार्थना करने के लिए गए थे। ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே लेकिन प्रार्थना करने से पहले ही தேவன் அங்க ஒரு அற்புதத்தை वहां पर செய்தார். परमेश्वर ने एक अद्भुत को किया है। எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் அந்த சப்பானி. वो लंगड़ा जो था उन्होंने उठकर कूदा और मगन हुआ और परमेश्वर की स्तुति किया है। ஆமென். आमीन। ஒப்புரவாகுதல் मेल ஊழியம். मिलाप की सेवकाई। ஆமென். आमीन। ஒப்புரவாகுங்க. आप मेल मिलाप हो जाए। வசனம் சொல்லுது எங்க ரெண்டோ மூன்றோ நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ அங்க நான் வருவேன்ட்டாரியா. वचन में प्रभु कहते हैं जहां 2 या 3 जन मेरे नाम में एकत्रित है वहां मैं उपस्थित हूं करके कह दिया। ஆமென். आमीन। கூடியிருக்கிற மத்தில என்ன? वह जहां एकत्रित मतलब क्या है? எங்க ஐக்கியமாய், जहां पर हम एकता से, எங்க ஒரே மனசோடு, एक मन से, எங்க ஒரே அன்போடு, एक प्यार से, எந்த விதமான கசப்பு இல்லாம, कोई भी भैर एक दूसरे के नहीं, பகை இல்லாம,
कोई बैर नहीं रखना, அன்போடு प्यार के साथ। கூடியிருக்கிற மத்தியில இயேசுடைய பிரசன்னம் जहाँ இருக்கும். हम एकत्रित होते हैं वहां पर परमेश्वर की उपस्थिति होती है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। நான் ஆண்டவர்ட்ட போய் எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டுறேன், எனக்கு அது ஓகே அப்படின்னு நினைச்சிராதீங்க. हम परमेश्वर से तो सारे पापों को मान लिया, ग्रहण कर लिया करके इतना काफी नहीं है। உங்க கூட இருக்கிற முன்னாடி இருக்கிற மக்களோடு சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள், எழுப்புதல் உண்டாகும். अपने सामने जो लोग रहते हैं उनके साथ भी अपना जो बातों को हमें सही करना चाहिए, उन बातों को सही करें, परमेश्वर एक बेदारी को बेचेंगे। முதலாவது பார்த்தோம் पहले हमने देखा ஒப்புரவாதலும் मेल मिलाप காணிக்கையும். और बेट, ஒப்புரவாகுதலும் मेल मिलाप எழுப்புதலும். और दूसरा मेल मिलाप और बेदारी। மூன்றாவதாக तीसरा ஒப்புரவாகுதலும் मेल मिलाप சுகமும். छंगाई। யாக்கோபு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். याकूब की पत्री की ओर पलटे 5வது அதிகாரத்துல 5वीं अध्याय में அதுல 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16वीं आयत को हम पढ़ते हैं। யாக்கோபு 5:16. याकूब का पत्री 5 का 16। ஒப்புரவாகுதல் நிமித்தமாக நம்மளுக்கு சுகமும் உண்டாகும். मेल मिलाप के चलते हमें चंगाई भी मिलती है। வசனம் சொல்லுகிறது वचन में लिखा है யாக்கோபு 5:16ல याकूब 5 का 16 में, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு इसीलिए तुम आपस में एक दूसरे के सामने என்ன செய்யணும்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்ன்றார். अपने अपने पापों को मान लो और एक दूसरे के लिए प्रार्थना करो जिससे चंगे हो जाओ। நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, आप चंगाई होने के लिए, நம்முடைய வியாதிகள் சுகம் அடையும்படிக்கு हमारी बीमार से हम चंगे पाने के लिए செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? हमें क्या करना चाहिए? ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாக்குங்கள். एक दूसरे के पापों को अंगीकार कर कर हमें एक दूसरे को हमें प्रार्थना करना चाहिए। அப்ப அவங்க செய்யற ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறதா? तब उनकी प्रार्थना सामर्थ्य से भरी जाती है। ஆமென். आमीन। அப்ப நம்ம ஜெபத்துல பவர் இருக்கணுமா? हमारी प्रार्थना में सामर्थ्य होना है क्या? நம்மளுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை வேண்டுமா? हमारे लिए एक परिपूर्णता की चंगाई होना है क्या? உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். हम अपने पापों को एक दूसरे के साथ हम मान ले और एक दूसरे के साथ प्रार्थना। ஆமென். हम अपने अपने पापों को एक दूसरे के मान लें और एक दूसरे के लिए हम प्रार्थना करें। இயேசு சொல்கிறார், यीशु मसीह कहते हैं மனுஷன் செய்த அந்த தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்கிறார். प्रभु यीशु मसीह कहते हैं यदि आप मनुष्यों की गलतियों को आप क्षमा करोगे तब हमारा स्वर्गीय पिता भी तेरी पापों को क्षमा करेंगे। அப்ப நம்ம மன்னிக்காம यदि हम क्षमा ना करें, அந்த பகையை அந்த கசப்பை இருதயத்துல வச்சு வளர்த்தோம்னு வச்சுங்களேன், और खड़वाहट को भैर को हम अपने हृदय में बढ़ाएंगे तो அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து वो थोड़ा थोड़ा करके बढ़ती जाएगी। நம்ம சரீரத்தை பாதிக்குது. वो अपने शरीर को पूरा बिगाड़ देगी, நம்முடைய மனது நம்முடைய சிந்தையை பாதிக்குது. हमारी सोचों को हमारे विचार को बिगाड़ देगी। அதனால தான் சுகம் இல்லை இன்னும். इसीलिए चंगाई नहीं है। நம்முடைய ஜெபம் இன்னும் பலனுள்ளதாய் மாறும். हमारी प्रार्थना और सामर्थ से भरना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் முதலாவது யாரை சபித்தார்? प्रभु यीशु मसीह पहले परमेश्वर ने किसको श्राप दिया है? தேவன் முதலாவது யாரை சபித்தார்? यहोवा परमेश्वर पहले किसको श्राप दिया है? ஆதாம் ஏவாளை அல்ல. आदम और हव्वा को तो नहीं, அவங்களை தண்டிச்சிட்டார். उन्हें दंड दे दिया, ஆனா காயினை சபித்தார். लेकिन काइन को उन्होंने श्राप दिया காரணம் அவன் தன் சகோதரன் மேல பகையா இருந்தான். क्योंकि उन्होंने अपने भाई के साथ बैर था। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, சாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம், श्राप को ना उठाइए, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். आशीष को उठा लीजिए। பகையை எடுத்துருவோம். आप सारे विरोध को हटाइए। மனசுல இருக்கிற எரிச்சல், அந்த கசப்பு, அந்த விரோதம், என்னென்னமோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. हमारे दिल में जो हम कहते हैं ना भैर, विरोध और लड़ाई और कड़वाहट, वो सारी बातों को निकाल दें। தேவனுடைய அன்பை மாத்திரம் மனசுல வச்சு, केवल परमेश्वर की प्यार को हमारे दिल में रखें। ஆமென். आमीन। அப்போ ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும். तब एक परिपूर्णता की चंगाई हम पा सकें। இந்த கொரோனா நாட்கள்ல எல்லாம் சமூக இடைவெளி விட்டு தான் போகணும்னு உட்காருன்னு சொல்லிட்டாங்க. इस कोरोना के समय पर सारी जगह पर ये कहा जाता है कि हमें सोशल डिस्टेंस हमें रखना चाहिए करके। அது ஒருவேளை கொஞ்சம் எட்டி இருந்தாலும் நம்முடைய மனசு ஒன்றா இருக்கட்டும். अगर हम दूर पे रहें क्यों ना हो, लेकिन हमारा दिल एक हो जाए। கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கும் போது, गलातियों की 5वीं अध्याय का 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 15वीं आयत को हम पढ़ें। அது பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறாரு. यहाँ पर प्रेरित पौलुस ने गलातियों की कलीसिया के लिए लिखा है। அந்த சபைக்குள்ள என்ன இருக்குதுன்னா, उस कलीसिया के अंदर क्या था? 5:15 நீங்கள் ஒருவர் கடித்து
பச்சித்தீர்களானால் पर ये- அழிவீர்கள்ட்டார். पर यदि तुम एक दूसरे को धान से काटते और फाड़ खाते हो तो चौकस रहो कि एक दूसरे का सत्यानाश ना कर दो। பொதுவா யாருங்க கடிப்பா? कौन काटते हैं? விலங்குகள் தான், நாய் தான் கடிச்சிட்டு இருக்கும். जैसे जानवर ही काटते हैं एक दूसरे को, जैसे कि कुत्ता। ஆனா நீங்க இங்க வசனம் சொல்லுது, ஏய் நீங்க ஒருவரை கடிச்சிட்டீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்கன்றார். लेकिन यहाँ पर वो कहता है कि अगर एक दूसरे को काटोगे तो सत्यानाश हो जाओगे। அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள்ட்டார். ऐसा ना हो जाए इसलिए तू चौकस रहो। உங்க மாம்ச இச்சையெல்லாம் தூக்கி போடுங்கள்ங்கறாரு. अपने मांस की इच्छा को दूर फेंक दो। ஆமென். आमीन। அதனால தான் ஆவியின் கனியை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்றார். इसलिए वो कहते हैं कि आत्मा की फलों को पाइए। அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் இதை பெற்றுக் கொள்ளுங்கன்னுங்கிறாரு. प्यार, कृपा और दयालु और धीरजवन इन्हीं कार्यों को पाले करके यहाँ पर बताते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பழி வாங்குதல் தேவனுக்குரியதா இருக்கிறது. बदला लेना तो वो परमेश्वर का है। தேவனுடைய கனி, ஆவியின் கனிகளினால நம்ம நிரப்பப்படுவோம். परमेश्वर की फलों से, आत्मिक फलों से हम भर जाएं। அப்போது நிச்சயம் நமக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் तब கொடுப்பார். प्रभु परमेश्वर जरूर हमें एक चंगाई को देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஒப்புரவாகுதலும் காணிக்கையும், मेल मिलाप और भेंट, ஒப்புரவாகுதலும் எழுப்புதலும், मेल मिलाप और बेदारी, ஒப்புரவாகுதலும் சுகமும், मेल मिलाप और चंगाई, ஒப்புரவாகுதலும் ஊழியமும். और चौथा मेल मिलाप और सेवकाई। எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் आइए पढ़ेंगे गुण रचित सुसमाचार 13வது அதிகாரம், 13वें अध्याय அதுல 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 35वीं आयत को हम पढ़ते हैं। 13:35. 13 का 35। இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் அன்புள்ளவளாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். यदि आपस में प्रेम रखोगे तो इसी से सब जानेंगे कि तुम मेरे चेले हो। நம்ம எல்லாரும் இயேசுவின் சீசர்களாய் ஊழியர்களாய் மாற ஆசைப்படுகிறோம். हम सब चाहते हैं हम प्रभु यीशु मसीह के चेले बने, सेवक बने। அதுக்கு ஒரு ஃபார்முலாவை கர்த்தர் கொடுத்துட்டார். उसके लिए एक फार्मूला को प्रभु ने यहाँ पर दे दिया है। என்ன சொல்றாரு? क्या कहते हैं? நீங்க ஒருத்தர் அன்பா இருங்கப்பா, आपस में तुम प्रेम रखो, அது போதும். इतना काफी है நீங்க என்னோட சீசர்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிரும். ताकि आप मेरे चेले करके ये संसार जानेगी। நம்முடைய உறவு சரியா இருக்கும்போது, हमारी रिश्ता सही रहेगी तो அங்க தேவ நாம மகிமைப்படுமா? वहाँ पर परमेश्वर की नाम की महिमा होती है। அங்க தேவனுடைய நமக்குள்ள இருக்கிற அந்த சாட்சி அங்க விளங்கக்கூடியதா இருக்கிறது. हमारी गवाही वहाँ पर वो प्रकट होती है। எங்க ஊழியம் இருக்கும் தெரியுங்களா? कहाँ पर सेवकाई होती है? எங்க ஒப்புரவாதலும், எங்க ஐக்கியமும், எங்களுடைய அன்பு இருக்குதோ அங்க தான் ஊழியம் நிச்சயம் நடக்கும். जहाँ पर मेल मिलाप, जहाँ पर संगति, जहाँ पर एकता होती है वहीं पर सेवकाई होती है। இங்க வீட்ல ஏகப்பட்ட சண்டை போட்டுட்டு அங்க போய் நின்னுட்டு இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றதுனால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. घर पे इतना लड़ाई झगड़ा कर बाहर जाकर हम सेवकाई करने से, यीशु मसीह के बारे में बोलने से कोई फायदा नहीं है। தேவ திட்டம், தேவ தரிசனம் நிறைவேறதுக்கு நாம் இங்கு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். परमेश्वर की इच्छा, परमेश्वर की दर्शन पूरी होने के लिए हमें यहाँ पर एकता से रहना अवश्य है। நோவாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். नूह के लिए प्रभु परमेश्वर ने एक दर्शन को दिया। அதை நிறைவேற்றுவதற்கு அவங்களுடைய முழு குடும்பம் அவருக்கு சப்போர்ட்டா இருந்தார்கள். उसे पूरा करने के लिए, उस दर्शन को पूरा करने के लिए पूरा परिवार मिलकर काम कर रही थी। ஒன்றாய் இணைந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார்கள். पूरा मिलकर एक था में वो उस कार्य को पूरा कर रहे थे। ஹல்லேலூயா. हालेलुया। பல கேள்விகள் எழும்பியிருக்கும். कई सवाल उठती होगी। இது எப்படி மழைனா என்ன, என்னென்னமோ கேள்விகள் இருப்பாங்க. अगर उनके दिल में कई सवाल उठती होगी कि बरसात मतलब क्या है, ये कैसा होगा। ஆனால் நோவா அந்த குடும்ப தலைவர் எல்லாரோட உட்கார்ந்து பேசி சமாதானமாய் இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். लेकिन नूह जो है वो परिवार का नेता, उन्होंने सबके साथ बैठकर बातें करी, उस दर्शन को पूरा किया। அப்போஸ்தலர் 13 அதிகாரத்துல 5 ஊழியக்காரர்கள் இருக்காங்க. प्रेरितों की 13वें अध्याय में वहां पर 5 सेवक को हम देख सकते हैं। 5 டிஃபரண்ட் பிளேसेसல இருந்து வந்தவர்கள். वो 5 सेवक लोग कई अलग-अलग देश में से वो वहां पर आए हुए थे। அவர்கள் பல வேறு மொழி பேசுறவர்கள், கலாச்சாரம் நிறைந்தவர்கள் தான். वो और दूसरी भाषा बोलते थे, उनकी रीति रिवाजें अलग-अलग है। ஆனா இப்போ தேவ சமூகத்துல வரும்போது, लेकिन जब परमेश्वर की उपस्थिति में आते हैं तो அவங்க ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கும்போது, वो जब मिलकर एकता से प्रार्थना कर रहे हैं तो கர்த்தர் அங்க ஒரு புதிய ஊழியத்தை அங்க தொடக்கி வைக்கிறார். वहां पर प्रभु परमेश्वर की नई सेवकाई की शुरुआत करी। தன்னுடைய மிஷனரி ஊழியத்திற்கு என்று கர்த்தர் அவங்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். परमेश्वर उनमें से व्यक्तियों को अपनी मिशनरी सेवकाई
के लिए अलग किया है। எங்க தெரியுங்களா ஊழியம் வெற்றிகரமான ஊழியம் இருக்கும்? कहां पर एक विजयता की सेवकाई हो सकती है? 120 பேர் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்போது ஒரே மனதுடன், जब जहां पर 120 व्यक्ति एकता में प्रार्थना करते हैं एक ही जगह पर, எங்கெல்லாம் கூடி ஒரே மனதோடு ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. जहां जहां उन्होंने मिलकर एकता में प्रार्थना कर रहे थे वहां वहां परमेश्वर की महिमा प्रकट हुई है। பகையோடு சண்டையோடு எரிச்சலோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் முடியாது, நிறைவேற்றவும் முடியாது. बैर के साथ, कड़वाहट के साथ, अब जलन के साथ परमेश्वर की सेवकाई को पूरा नहीं कर सकते। ஹல்லேலூயா. हालेलूया। ஒப்புரவாகுதலும் ஊழியமும் ரொம்ப முக்கியம். मेल मिलाप और सेवकाई கடைசியாக और अंतिम में ஒப்புரவாகுதலும் இரண்டாம் வருகையும். मेल मिलाप और प्रभु की दूसरा आगमन। கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. परमेश्वर की आगमन बहुत जल्द में है। கொடிய வியாதிகள் இங்க வந்து கொண்டிருக்கிறது. ऐसे बीमार फैल रही है, அநேகர் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. कई लोग हमें छोड़कर चली जा रहे हैं। ஆண்டவருடைய கிருபையினால ஒன்னாவது அல்ல ரெண்டாவது அல்ல எல்லாத்தையும் தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்து परमेश्वर के अनुग्रह से हम पहला दूसरा लहर को पार कर कर आए हुए हैं। ஆமென். आमीन। கர்த்தர் நம்மளை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கார். परमेश्वर कुछ उद्देश्य के लिए आपको और मुझको रखे हैं, ரெண்டா அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. क्योंकि परमेश्वर का आगमन बहुत जल्द में है। அவருடைய வருகை எல்லாம் கிடையாது, அந்த கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லிட்டு புதிய புதிய உபதேசங்கள்லாம் வரும். आजकल नई नई ऐसा प्रचार आ रही है कि प्रभु के आगमन नहीं होगा और मसीह विरोधी ऐसा कुछ नहीं करके। ஆனா 1 தெசலோனிக்கே 4 அதிகாரத்துல, लेकिन पहला தெசலோனிக்கே उसका 4 अध्याय में அதுல 16 வசனம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16 और 17 को हम पढ़ते हैं। ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். क्योंकि प्रभु आप ही स्वर्ग से उतरेगा, उस समय ललकार और प्रधान दूत का शब्द सुनाई देगा और परमेश्वर की दुर्गी फूकी जाएगी और जो मसीह में मरे हैं वे पहले जी उठेंगे। பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். तब हम जो जीवित और बचे रहेंगे उनके साथ बादलों पर उठा लिए जाएंगे कि हवा में प्रभु से मिले और इस रीति से हम सदा प्रभु के साथ रहेंगे। சீக்கிரமாய் நம்முடைய மரணமோ அல்லது இயேசுடைய வருகையே இருக்கும். जल्दी से या हमारी मृत्यु नहीं तो प्रभु की आगमन होने वाली है। நாம் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தயாரா இருக்கணும். हम उठा ले जाने के लिए हमें तैयार रहना चाहिए, ஆயத்தமா இருக்கணும். हम तैयार रहना चाहिए। எப்படி ஆயத்தம்? कैसे तैयारी? சக உறவோடு ஐக்கியமா இருங்க. अब एक दूसरे के साथ हम प्रेम से। இன்னும் யாரோட ஒப்புரவாகனா இந்த மெசேஜை கேட்டுட்டு தயவு செய்து ஒப்புரவாங்க. अगर किसी से अभी तक आप भय रखते क्यों ना हो, अब इस वचन के सुनने के बाद अब कृपया मेल मिलाप हो जाए। யார் முதலாவது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. कौन पहला कदम उठाएंगे करके आप ये ना सोचें। வசனம் உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுறாருன்னா இப்பொழுதே அவங்களோட பேசாரு. यदि ये वचन आपसे बातें करती है तो प्रभु बात करते हैं तो अभी ही आप पहला कदम उठाइए। மன்னிப்பு கேளுங்க, आप क्षमा मांगिए, அவரை நேசிங்க, उनसे प्यार करिए, அன்பு கூறுங்க, प्यार करिए, மனம் திறந்து பேசுங்க. अपने दिल खोलकर उनसे बातें करिए, ஏன்னா நம்ம அவரை சந்திக்கணும். क्योंकि हमें उनसे मिलना चाहिए। ஒப்புரவாதல் ஊழியத்தை நிறைவேற்றினவரை சந்திக்கணும். क्योंकि जिसने मेल मिलाप की सेवकाई को पूरी की उनसे हमें मिलना है। ஊர்ல இருக்கிற எல்லாத்தோட சண்டை போட்டு பகையோடு வருகையில எல்லாம் போகவே முடியாது. सारे लोगों के हम लड़ाई कर कर हम प्रभु के आगमन में नहीं जा सकते। யார் எப்படி வேணாலும் பேசிட்டும், कोई भी कुछ भी बोले, நம்மள பேரை கெடுக்கட்டும், हमारे नाम को कुछ भी कर दें, நம்ம கன்னத்துல அறையட்டும், अगर हमें मार भी दे अपने गाले पर, இயேசுவை நோக்கி பாருங்க. यीशु मसीह की ओर ताकते रहे। அவரை பிடிச்சு என்னென்னலாம் செய்தார்கள், उनको क्या क्या लोग करते थे यीशु को। அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் அவங்களை செஞ்சிருக்கலாம். अगर प्रभु यीशु मसीह चाहे तो उन लोगों को कुछ भी कर सकते थे, ஆனா அவர் செஞ்சதெல்லாம் அவங்களை மன்னிச்சார். लेकिन उन्होंने बस ये की कार्य किया, उन लोगों को क्षमा करी, அவங்களை மன்னிச்சார். उन्हें क्षमा करी। கல்லனை நேசித்தார். वो उस चोरी को उनसे प्यार किया, போர்ச்சவர்களை நேசித்தார். जो लोग उन्हें मारे थे उन लोगों से उन्होंने प्रेम किया। அப்படிப்பட்ட நேசம் அன்பு உங்க உள்ளத்துல இருக்கிறதா? ऐसा स्नेह आपके दिल में है क्या? இன்னைக்கு நம்ம பெரிய 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 மீட்டிங்லாம் போட்டு நம்ம ஊழியெல்லாம் செய்ய முடியாத நாட்கள்ல வந்திருக்கிறோம். आज हम ऐसे दिन में आ चुके हैं, बड़ा बड़ा मीटिंग हम नहीं कर पा रहे हैं। ஆனா தேவ அன்பு இருக்கும்போது लेकिन जब परमेश्वर का प्यार हमसे होती है तो அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. उस प्यार को हम प्रकट कर सकते हैं। அதுவே ஒரு பெரிய ஊழியம். वही एक बहुत बड़ा सेवकाई है। ஆமென். आमीन। விசுவாசத்துல இருக்கிறோம், நம்ம हम विश्वास में रहते हैं, சர்ச்சுக்கு போறோம், कलीसिया जाते हैं, இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ये सब व्यर्थ नहीं होना चाहिए। அதனால ஒப்புரவாதலும் அதோட கூட சேர்ந்து இருக்க வேண்டும். इसलिए हमें मेल मिलाप के साथ ஆண்டவரோடும் ஒப்புரவாகிறீர்கள், यह प्रभु के साथ भी हमें मेल मिलाप से रहना है, சக மனிதர்களோடும் ஒப்புரவாகி வாழுங்க. अपने साथियों के साथ भी मेल मिलाप से रहना இயேசு है, சீக்கிரம் வர போகிறார். क्योंकि यीशु मसीह जल्द आने वाला है। ஒப்புரவாகுதலும் காணிக்கையும்
मेल मिलाप और भेंट, ஒப்புரவாதலும் எழுப்புதலும், मेल मिलाप और बेदारी, ஒப்புரவாதலும் சுகமும், मेल मिलाप और चंगाई, ஒப்புரவாதலும் ஊழியமும், मेल मिलाप और सेवकाई, ஒப்புரவாதலும் இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுது. मेल मिलाप और दूसरे आगमन में प्रभु के साथ उठा ले जाने கர்த்தர் உங்களை वाला। ஆசீர்வதிப்பாராக. प्रभु यहोवा परमेश्वर आपको आशीषित जय करे। मनुष्य। आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं। சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் எங்களையும் பரலோகத்திலையும் நீங்கள் ஒப்புரவாக்கினீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். क्रूस के लघु से खुदावन आप हमें और स्वर्ग को मेल मिलाप कराया, हम तेरा धन्यवाद करते हैं। இன்றைக்கு நீர் எங்களோட கூட நீங்க தெளிவாய் பேசியிருக்கிறீங்க. आज भी हमसे आपने बातें करी सफाई से खुदा। இந்த ஒப்புரவாதல் காரியத்தை, இந்த ஊழியத்தை நாங்கள் எடுத்து செய்ய எங்களுக்கு பலத்தை தாருங்கிறார். इस मेल मिलाप की कार्य को, सेवकाई को हम लेकर प्रभु आगे जाने के लिए हमें मदद कर। இவ்வளவு நாளா நாங்கள் பகையோடு குறையோடு அந்த வைராக்கியத்தோடு நாங்கள் வாழ்ந்து நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம் சுவாமி. इतने दिनों से खुदावन हम भैर के साथ, प्रभु कड़वाहट के साथ, जलन के साथ रहकर अपने समय को प्रभु व्यर्थ कर लिया है। அப்பா இந்த கடைசி நாளிலே हे खुदावन इस अंतिम समय में எல்லா ஜனங்களோடு ஒப்புரவாக எங்களுக்கு கிருபை செய்வீர். सबके साथ मेल मिलाप से रहने के लिए हम पर अनुग्रह कर। எங்க மனசுல இருக்கிற எல்லா எரிச்சல்கள், கசப்புகள் எல்லாம் நீக்கி போட்டு हमारे दिल की सारे कड़वाहट को दूर कर। எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க உதவி செய். सबके साथ शांति से मेल मिलाप से रहने के लिए मदद कर, உம்முடைய இரண்டாம் வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் ஐயா. ताकि तेरी आगमन में हमें उठा ले जाना है। இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலதையும் உம்முடைய கரம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். इसे सुनने वाले हर एक लोगों के ऊपर तेरा हाथ होने दे खुदा। இது ஒப்புரவாகுடைய காரியத்தை, இந்த ஊழியத்தை அவர்கள் முன்பாக எடுத்து செய்வதற்கு வேண்டிய பலத்தையும் தைரியத்தையும் நீர் தந்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். इस मेल मिलाप की सेवकाई को करने के लिए खुदावन धैर्य को, शांति को, चंगाई को तू दे खुदावन। உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. केवल तेरा नाम की महिमा होने पाए। துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். आदर महिमा जलाल सिर्फ तुझे देते हैं। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे स्वर्गीय पिता परमेश्वर। ஆமென். आमीन। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें। Thank you. Praise the Lord. आमीन।